சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி, ஷாலினி, அண்ணி இந்த புடவை உங்களுக்கு சூப்பரா இருக்கு. உங்க அண்ணன் எடுத்து கொடுத்ததாச்சே, நல்லா இல்லாம போயிடுமா? அதுவும் கரெக்ட் தான். சரி, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டீங்களா? நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாமாவா? ஆமா, நானும் உங்க கூட தான் வரேன். ஏய், என்ன சொல்ற? அத்தை உன்னை விட மாட்டாங்களே, அப்புறம் எப்படி நீயும் வரேன்னு சொல்ற? அத்தை நீயும் வரதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா? இல்ல அண்ணி, அவங்க வரல, நான் மட்டும் தான் வரேன். அதான் எப்படி? அண்ணா அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். நீ வரது எனக்கு சந்தோஷம்தான், ஆனா அவங்களும் வந்தா நல்லா இருக்கும். அண்ணி வேண்டாம், எங்க அம்மா தான் இருந்தாலும் நானே சொல்றேன். அவங்க அங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணி நம்ம எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துவாங்க. ஆமாமா, இந்த கிளைண்ட் மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சா நம்ம கம்பெனியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடலாம். அதுக்காக தான் என் ஃபேமிலியில் நடக்கிற முக்கியமான ஃபங்க்ஷன் கூட நான் லேட்டாக போகிறேன். அப்படின்னா இந்த மீட்டிங்கோட ப்ரியாரிட்டி என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஹலோ, சார்ஜ் இல்லையா? தேவி, ஷாலினி, அண்ணா ரெண்டு பேரும் ரெடியா? ரெடி. கிளம்பலாம். குடி ஷாலினி. அண்ணி, நீங்க லக்கேஜ் எல்லாம் தூக்காதீங்க, நானே தூக்கிக்கிறேன். ஓகே, சரி. ஏங்க, ஷாலினியும் விசேஷத்துக்கு வரத பத்தி அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா? சொல்லிக்கலாம். என்னங்க சொல்லிக்கலாம்னு சாதாரணமா சொல்றீங்க? அத்தை கோவப்பட போறாங்க. ஏற்கனவே அவங்க அன்பு ஷாலினி விஷயத்துல ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். தேவி, எனக்கு ஆபீஸ்ல 1000 பிரச்சனை இருக்கு. நான் அதை பத்தி யோசிப்பனா இல்ல அம்மாவோட மனசுக்குள்ள பூந்து அவங்கள மாத்த ட்ரை பண்ணுவேனா? ஷாலினி அவங்க கூட துணைக்கு அனுப்புறேன், அவ்வளவுதான். இதுல அவங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ வா, நான் பேசிக்கிறேன். வா. ஆமாமா, அந்த மகளிர் சங்கத்துல திரும்பவும் என்ன ஒரு பொறுப்புல கொண்டு வருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்கிற தலைவிக்கு என் மேல கோபம் அவ்வளவா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பாத்து பாத்து. பொறுமையா. சரி பிரேமா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். நீ அந்த தலைவியை மட்டும் சாந்தப்படுத்திக்கிட்டே இரு. சரி. என்ன விக்னேஷ், கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுமா. ஆபீஸ்ல கிளைண்ட் மீட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவேன். அப்படின்னா தேவி என்ன தனியாவா போவா? அவங்க வீட்ல இருந்து யாராச்சும் வந்து கூட்டிட்டு போலாம்ல? இல்லம்மா, துணைக்கு ஷாலினி அனுப்பலான் இருக்கம்மா. ஷாலினி அங்கெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன்டா. ஏன் அனுப்ப மாட்டீங்க? எனக்கு இவள அங்க அனுப்ப பயமா இருக்கு, அவ்வளவுதான். என்ன வேற எதுவும் கேட்காத. அப்போ தேவி கூட நீங்க துணைக்கு போங்க. நானா? ஏண்டா, அந்த மூர்த்தியை நான் என் வாழ்நாள்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால அங்கெல்லாம் போக முடியாது. அப்போ தேவியை தனியா போக சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலடா. வேணும்னா அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போக சொல்ல. அங்க நிச்சயதார்த்த வேலையை வச்சுக்கிட்டு அவங்க எப்படிமா வந்து கூட்டிட்டு போவாங்க? என்ன பேசுறீங்க நீங்க? உன் பொண்டாட்டியை தனியா அனுப்ப விருப்பம் இருந்தா நீ அனுப்பு. நானும் போக மாட்டேன், ஷாலினி அங்க வர மாட்டா. அம்மா, மா, எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. தயவு செய்து என்ன அப்செட் பண்ணாதீங்க. அப்புறம் நான் மீட்டிங்க சொதப்ப வேண்டியதாயிடும். ஷாலினி அனுப்பி விடுங்க. விக்னேஷ், முடியாது விக்னேஷ். நீ என்ன கெஞ்சினாலும் சரி, அம்மா உன்னை தப்பா நினைச்சாலும் சரி, என்னால இவள அங்க அவ்வளவு தூரம் அனுப்ப முடியாது. அவ்வளவுதான் விக்னேஷ். அம்மா, ஏமா இப்படி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? அண்ணி எப்படி தனியா அனுப்ப முடியும்? நான் தான் கூட போயிட்டு வரேன்னு சொல்றேன்ல. நீ தேவி கூட துணைக்கு போறியா இல்ல உன் துணையை தேடி போறியான்னு எனக்கு தெரியாத நினைச்சியா? பிச்சுன்னு சொல்லிட்டேன். அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சொந்த பந்தம் ஊர் ஜனங்க முன்னாடி ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எல்லாரும் ஒத்துமையா இருந்து அக்கா நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நினைப்பாங்களே தவிர நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அத்தை, நம்புங்க. என்ன இந்த விஷயத்துல யாரும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். இவளை அங்க அனுப்ப முடியாது. ஏமா முடியாது? ஏன் முடியாது? விட்டா ஓவரா போயிட்டு இருக்கீங்க. விக்னேஷ், ஏ ஷாலினி, கிளம்பு. நீ கிளம்புன்னு சொல்றல. இவங்க என்ன பண்றாங்க நான் பாத்துறேன். ஓ, அவ்வளவு ஆயிடுச்சா விக்னேஷ்? அம்மாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டல. அம்மா, நீங்க ரொம்ப தப்பா இருக்கீங்கம்மா. விக்னேஷ், தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. இல்ல நான் முதல் கொண்டு ஒட்டு மொத்தமா எல்லாரும் உங்களை வெறுத்துருவாங்க. யார் வேணா என்ன வெறுத்துட்டு போங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அத்தானே, நீங்க என்னைக்கு மத்தவங்கள பத்தி கவலைப்பட்டிருக்கீங்க? எப்பவுமே உங்களோட ஈகோ, உங்களோட கோவம், உங்களோட ஆர்ப்பாட்டம், இதிலே தானே இருப்பீங்க. ஐயோ விக்னேஷ்,
யார் சொல்லி நீ இப்படி எல்லாம் எடுத்து பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விக்னேஷ், தெரியும். இத நான் போடலாமா? கையல் கையல் நாம எல்லாரும் இங்க இருக்கோம். ஆனா தேவி இன்னும் வரல. அவளுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி எப்ப வரான்னு கேளு. சரி. இத தனோ, மாடு முட்டை இதுலயும் கொஞ்சம் பூஜை பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏதாவது வேணும்னா இதுல பாத்து எடுத்துக்கோ. எல்லாம் இருக்கு. சரி, வேற ஏதாவது மருந்து இருந்தாலும் சொல்லு. அதையும் வாங்கிட்டு வர சொல்லு. வாங்கி போடக்கூடாது. கையல், என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. விக்னேஷ்க்கு கால் பண்ணு. காமாட்சி, பெரியப்பா வாங்க பெரியப்பா. வாங்க மாமா. ஆனந்தி அதை எடு சீக்கிரம். உட்காரு பெரியப்பா. மூர்த்தி, கோவில்ல நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்பதான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். சரி. பூ அலங்காரத்துல இருந்து ஐயருக்கு பூஜை சாமான் வாங்கி கொடுக்கற வரைக்கும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு பிரச்சனையும் இல்லடா. பெரியப்பா சூப்பர் பெரியப்பா. நீங்க இல்லனா இந்த வேலை எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருக்காது. ஏய், ஏன் பொன்றா கயலு, அவன் நிச்சயத்துல ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் கைமாறா உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேனே தெரியல மாமா. அட என்னம்மா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. கயலு, உன்னை இப்படி பார்க்க அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. அப்படியே 16 வயது நிலை படத்துல வர்ற ஸ்ரீதேவின்னு நினைப்பு தாவணி போட்டிருக்கா. நக்கல் அடிச்சதெல்லாம் போதும். என்ன விஷயமா வந்தீங்களோ அதை எங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும்ல. நீதாம்மா என்ன நக்கல் அடிக்கிற. எதை பேசினாலும் இப்படி குத்தமாவே பேசினா என்னம்மா பண்றது? உனக்காக நான் காலையில இருந்து எப்படி ஓடி ஆடி உன் நிச்சய வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நம்புற மாதிரி இல்லையே. நீ நம்பலனாலும் அதான் நிஜம். என் தம்பி மகன் நிச்சயத்துக்கு பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாதுன்னு இந்த மனுஷன் காலையில இருந்து கோவிலே கதின்னு கிடக்குறாரு. இந்த மாதிரி பெரியப்பா கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா ஆமா, எந்த வீட்லயும் இந்த மாதிரி ஒரு பெரியப்பா இருக்க மாட்டாரு. என்னடி நக்கல் பண்றியா? ஏய் சும்மா இரு, அவ ஏதோ பேசிட்டு போறா, விட. காமாட்சி, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம் தாம்மா வந்தேன். சொல்லுங்க மாமா. நாளைக்கு நம்ம கோவில் திருவிழால முளைப்பாரி ஊர்வலம் நடக்க போகுது இல்ல, அதனால இந்த வருஷம் நம்ம குடும்பத்து பொம்பளைங்கள்ல யாராவது தலைமை தாங்கன்னா நல்லா இருக்கும்னு கோவில் நிர்வாகம் கேட்டுச்சு. அதனால உங்கள யாரோ தனமோ ஆனந்தியோ கயலோ ஒருத்தர் தலைமை தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். அது ஏன் பெரியம்மாவோ இல்ல உங்க தங்கச்சி ராஜலட்சுமியோ தலைமை தாங்க கூடாது? இதுல எங்களை கோத்து விடுறதுக்கான சூட்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. அது ஒண்ணுமில்லம்மா, ராஜலட்சுமிக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. வடிவு வருஷம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கா. அதான் இந்த வருஷம் நீங்க யாராவது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நாங்க யாருமே தலைமை தாங்கல. உங்க தங்கச்சிக்கு தான் மரியாதை வாங்கிக்கிறதுனா அது அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்குமே. அவங்க கிட்டே தலைமையை கொடுத்துருங்க, எங்களுக்கு வேண்டாம். அம்மா, நானும் எழிலும் அப்பாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். மூர்த்தி, நீ அம்மா கூட போயிட்டு ஊர் அழைப்பு பண்ணிட்டு வந்துரு. பாட்டி, அப்பாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. மூர்த்தி பாத்து போயிட்டு வா போயிட்டு வா. மாமா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்டு பொண்ணா ராஜுக்கு நாம எந்த மரியாதையுமே செஞ்சதில்ல. அதனால இந்த முளைப்பாரி தலைமைய அவகிட்ட கொடுத்துடலாமே, அதுதான் முறையும் கூட. சரி, நான் வரேம்மா. வடிவு போலாம். அம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. வா. என்னங்க போட்ட பிளான் எல்லாம் போயிடுச்சா? ஆமாண்டி, இந்த ராஜலட்சுமி கையிலையும் முளைப்பாரி விஷயத்துல யாரு பெரிய ஆளுங்கிற ஈகோவை தூண்டி விட்டு முட்டிக்க வைக்கலாம்னு பார்த்தா அந்த கயல் உஷாரா இருக்கா. இருக்கட்டுங்க, அவங்க 2 பேரையும் முட்டிக்க வைக்கிறதுக்கு வேற சான்ஸ் கிடைக்காமலா போயிடும்? அதெல்லாம் கிடைக்கும். அப்படியே கிடைக்கலனாலும் அவளுங்களுக்குள்ள சண்டையை நான் உருவாக்குவேன். அப்புறம் என்னங்க, அப்ப கொளுத்தி விடுவோம். வாங்க போலாம். மூர்த்தி, நீ போய் வேலையை பாரு. சரிம்மா. காமாட்சி, ராஜலட்சுமி இத்தனை நாளா எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியாமலே இருந்துட்டோம். இப்பதான் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சே. திருவிழாவுக்கு நிச்சயத்துக்கு வந்தவ
அவளுக்கு பெத்த தாய ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு தோணுச்சாடி. என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவாள்ல, அப்ப பேசிக்கிறேன்டி நானு. ஐயோ பாட்டி அழாதீங்க அழாதீங்க. ஐயோ பாவங்க, அவனுக்கு என்ன தெரியும் சிலம்பாட்டம். பாருங்க கைய காலம் உடைக்க போறான். என்னம்மா 2 பேரும் பேசி முடிவு எடுத்துட்டீங்களா? தம்பி களத்துல இறங்குவாரா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? போ. நம்ம ஊர்ல எப்படி விளையாட முடியும்? ஒரு நிமிஷம். இந்த ஊர்ல பொண்ணு எடுத்து கட்டினா எப்படி இந்த ஊர்க்காரன் ஆக முடியும்? இந்த சப்பக்கட்டெல்லாம் இந்த சபைக்கு செல்லாது. நான் இந்த ஊருக்காரி தான். என் மகன் சிலம்பத்துல பயிற்சி எடுத்தவன். பக்கத்து ஊருக்காரனை தோக்கடிக்க என் மகனுக்கு இந்த ஊருக்காரனா உரிமை இருக்கு. முறைப்படி சிலம்பத்தை கத்துக்கிட்டவன் களத்துல இறங்குறது தான் இந்த கலைக்கே கௌரவம். மனோஜ், அம்மா நீ களத்துல இறங்குடா. சரிம்மா. வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போயிட்டு வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மனோஜ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பா. ஐயோ ஜெயிச்சிட்டு வா. வாங்க தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. ஊர் மனத்தை காப்பாத்துங்க தம்பி. சிறப்பா விளையாண்டு வாங்க. மருமகனே, போட்டியில கலந்து ஜெயிச்சு ஊர் மானத்தை மட்டும் இல்ல எங்க மானத்தையும் காப்பாத்துங்க. போங்க. சரிங்க, பண்ணிடலாம். போங்க. வாங்க தம்பி. இப்ப போட்டி எப்படி நடக்குது பாரு. சிலம்பாட்டத்துல நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்க மோத போற சிலம்பாட்ட வீரர் லேசப்பட்ட ஆள் கிடையாது. ஏற்கனவே 3 வீரர்களை தோற்கடிச்சிருக்காரு. அதனால அதை ஞாபகம் வச்சு உற்சாகமா விளையாடுங்க. மக்கள் எல்லாரும் ஜோரா கையை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க. போட்டி இப்ப ஆரம்பமாகுது. நம்ம ராஜலட்சுமி அம்மா புள்ள மழை இறங்கிட்டாரு. ஜோரா கையை தட்டுங்க. விடாதீங்க. எங்க அந்த கயலோட மூஞ்சிய பாத்தீங்களா? எடியில உள்ள இறக்கி அவனை ஊர் முன்னாடி ஹீரோவாக்கலான்னு பார்த்தா கடைசியில ராஜலட்சுமி அவ புள்ளைய இறக்கி கலக்கிட்டு இருக்கா. ஐயோ, இந்த கயல் சின்னதா சறுக்கிறத பார்த்தா கூட மனசுக்கு பேரானந்தமா இருக்குங்க. விசில் அடிச்சு அப்படியே கொண்டாடணும் போல இருக்கு. எங்க விசில் அடிங்க. அதெல்லாம் எனக்கு வராது. அப்ப என்ன திட்டம் மட்டும் உங்களுக்கு வருமா? ஏண்டி இப்படி படுத்துற? சந்தோஷமா இருக்குங்க. அந்த கயல் மொக்க வாங்குறத பார்த்தா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உய்யால பாடுதுங்க. முதல்ல அவன் ஜெயிக்கட்டும், அப்புறம் சேர்ந்தே பாடு. சரி. இப்ப பாரு. அப்படிதான் தம்பி. விடாதீங்க. அப்படிதானே அடிங்க. அம்மா, உங்க பையன் பின்னி பெடல் எடுக்கிறாருமா. அங்க பாருங்கம்மா.
என்னடா ஜர்க்காவுற? இதுக்குதான் காதலி சொன்னான்னு கம்ப பிடிக்க கூடாது. மண்ண கவ்வ வா. எழில் கம் ஆன். அப்படிதான் தம்பி. போடாதீங்க. அடிச்சு தூக்கு. சிறப்பு சிறப்பு. ரொம்ப ஜோரா விளையாண்டாரு. அருமை தம்பி. சிலம்ப போட்டியில இதுவரைக்கும் யாராலையும் ஜெயிக்க முடியாத மணிய நம்ம எழில் தம்பி வீழ்த்திட்டாரு. எழில் தம்பி ஜெயிச்சிட்டாரு. வாழ்க தம்பி வாழ்க. சிறப்பு தம்பி. நம்ம ஊருக்கு பெருமையை தேடிட்டீங்க. ஐயோ, தான் தான் எல்லாரும் சும்மாவே ஆடுவா. இப்ப இவன் வேற ஜெயிச்சிட்டானா? அலப்பற தாங்காது. முத்தாளம்மன் அருளால எழில் தம்பி பக்கத்தூர் மடியை தோக்கடிச்சிட்டாரு. நம்ம ஊர் மானத்தையும் காப்பாத்திட்டாரு. இப்போ நம்ம ராஜலட்சுமி அம்மா எழில் தம்பிக்கு 5 பவுன் தங்க சங்கிலிய பரிசா கொடுக்க போறாங்க. தம்பி வாங்க தம்பி, மேடைக்கு வாங்க. எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. ஜோரா கையை தட்டுங்க. வாங்க தம்பி, மேடைக்கு வாங்க. நீ Dress மாத்திட்டு வா. ஓகே. அற்புதமான தருணம். ஊர் மானத்தை காப்பாத்தி இருக்கீங்க. வாங்க வாங்க. வாழ்த்துக்கள் மாப்ள. சூப்பர் மாப்ள. நன்றி. வா. அம்மா வாங்கம்மா. எந்திரி வந்து பரிசு கொடுங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. அம்மா இந்தாங்கம்மா. அம்மா தம்பிக்கு இந்த சால்வை எடுத்து போட்டு இந்த பரிசை கொடுங்கம்மா. இத வாங்கிட்டு அந்த செயின் எடுத்துட்டு போ. அத்தை மேடம், ஊரே உங்களுக்கு மரியாதை கொடுத்து மேடையில் உட்கார வச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாதா? சால்வையை கையில கொடுக்க கூடாது, தோள்ல போடணும். பரிசை எடுத்துக்கோங்கன்னு சொல்லக்கூடாது, எடுத்து கழுத்துல போட்டு விடணும். ஆனா இந்த பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத உங்களை அந்த கடவுள் எப்படி இவ்ளோ பெரிய பொசிஷன்ல உட்கார வச்சான்னு தெரியல. என்னோட வருங்கால புருஷன் இந்த ஊர் மான மரியாதையெல்லாம் காப்பாத்திருக்கான். நீங்க அதுக்காக வச்சும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாமே. என்ன? அம்மா உங்க கையால தம்பிக்கு சால்வையை போட்டு விடுங்கம்மா. அம்மா இந்த செயினி எடுத்த ஒரு கழுத்துல போட்டுடுங்கம்மா. ஒரு நிமிஷம், நீங்க இந்த செயினை கழுத்துல போட்டு விட வேண்டாம். அத கையிலேயே கொடுத்துருங்க. வயிற்றுச்சலோட போட்டு விட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். எழில் தம்பி இப்போ தங்க சங்கிலிய பரிசா வாங்குறாரு. எல்லாரும் ஜோரா கையை தட்டுங்க. சிறப்பு தம்பி. பாருங்க. கோவில் கமிட்டி சார்பா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி தம்பி. அம்மாடி ஒரு நிமிஷம்.
என்ன என் செல்ல பேராண்டி இந்த ஊரோட மானத்தையே காப்பாத்திட்டயா. எங்க எல்லாரையும் தலை நிமிர வச்சுட்ட ராசா. அதெல்லாம் சரிதான். நாளைக்கு எங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் தெரியுமா? தெரியுமா? நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு. பெரியப்பா ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏய் முதல்ல போய் டீ எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பெரியப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னத்தர நான் சொல்றது, உன் தங்கச்சி கயலால என் தலைய வெடிச்சிரும் போல இருக்குடா. எவ்வளவு தலைவலி தெரியுமா எனக்கு? ஏன் தலைவலி கொடுக்கற அளவுக்கு நான் என்ன பண்ண? மேடையில அப்படிதான் ராஜலட்சுமி கிட்ட மல்லு கட்டி நிப்பியா? 4 பேர் இருக்கிற சபைன்ற எண்ணம் இல்லாம மரியாதை என்னன்னு தெரியாம அவகிட்ட ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பரிசை எடுத்துக்கோன்னு எழில கேவலப்படுத்தலாமா? 1000 தான் இருந்தாலும் அவ உன் அத்தை. அதுக்குன்னு என் எழில கேவலப்படுத்தினா நான் வாய் முன்னாடி சும்மா இருக்கணும்? கயல், சிலம்பாட்ட போட்டியில எழில தவிர வேற யாராவது ஜெயிச்சிருந்தா அத்தை இப்படிதான் இன்சல்ட் பண்ணிருப்பாங்களா? எழிலுங்கிறதுனாலதான் இளக்காரம். எனக்கு எல்லாமுமா இருக்கிறவங்கள நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க சொல்லலாமா? சபையில அந்த பரிசை மாப்பிள்ளையே எடுத்துக்கிட்டா அவர் ஜெயிக்கலன்னு ஆயிடுமா என்ன? அந்த இடத்துல நீ அமைதியா இருந்திருந்தாலே போதும். மரியாதை கொடுக்க தெரியாத பெரிய மனுஷன்னு ஊர்க்காரங்க ராஜலட்சுமி தான் தப்பா பேசியிருப்பாங்க. பாய் கிளிய இவ்வளவு பேசுறல்ல, இந்த விவரம் கூட புரிய வேண்டாமா? அதே சபையில 4 பேர் முன்னாடி நான் உன்னை அமைதியாருன்னு அடக்கியிருந்தா அது நல்லாவா இருக்கும்? இப்ப எதுக்கு முடிஞ்சதை இழுத்து வச்சு பேசி கத்திட்டு இருக்கீங்க? என்னது நான் கத்திக்கிட்டு இருக்கேனா? ஊர் சபையில நீ அவ ஈகோவை தூண்டி விட்டதுனால அவ இப்ப எங்களை உன் நிச்சயத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றான். தங்கச்சி நான் முக்கியமா இல்ல அந்த திமிர் பிடிச்ச கயல் முக்கியமான்னு கேக்குறா. நடந்த சூழ்நிலையில நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நீங்க பெரியவங்க எல்லாரும் ஒன்னா நின்னு என் மகளுக்கு நல்ல காரியத்தை நடத்தி வைப்பீங்கன்னு பார்த்தா கடைசி நேரத்துல இப்படி ஏதாவது சொல்லி என்ன தவிக்க விட்டுருவீங்க போல இருக்கே. அதுக்கு உன் மவ அவகிட்ட பணிஞ்சு போயிருக்கணும். அப்படி எல்லாம் போக முடியாது. கயல், நான் இதுக்கு சம்பந்தமே இல்லாம அவங்க கிட்ட அடிபணிஞ்சு போகணும்? அவங்க வயசுல பெரியவங்க தான், என் அத்தை தான். நான் இல்லன்னு சொல்லல. காசு அதிகமா இருக்குங்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் அது சரின்னு என்னால சல்யூட் அடிக்க முடியாது. ஐயோ கயல், போட்டியில எழில் ஜெயிச்சதும் அவங்க மேடையில அசிங்கப்படுத்த பார்த்தாங்க. நான் திருப்பி பதிலடி கொடுத்தேன். எதுக்கு இந்த ராங்கித்தனம்னு கேக்குறேன். என் வருங்கால புருஷனை அவமானப்படுத்தினா நான் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். பெரியப்பாவை யாராவது அவமானப்படுத்தினா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நீ யாரு என் புருஷனை கேட்கன்னு எகிரிட்டு வருவீங்கல்ல? அடுத்தவங்க குடிய கெடுக்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜால்ரா அடிக்காதீங்க. ஊர் மானத்தை காப்பாத்தின எழிலுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இனியாவது யார்கிட்ட எப்படி பேசணும்னு உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி வைங்க. இல்லனா ஊர் சபை முன்னாடி இப்படிதான் தலை குனிஞ்சு நிப்பாங்க. அப்படி இல்ல எழில், 1க்கு 2 இவங்க அவங்க கிட்ட என்ன போட்டு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு தான் கத்திட்டு இருக்கேன். கோடிக்கணக்குல பணம் இருந்துட்டா மட்டும் பத்தாது, கூட இருக்கிற சொந்தங்களை மதிக்க தெரியணும். சில பேருக்குலாம் பணம் அதிகமாயிட்டாலே மரியாதை கொடுக்க மறந்துடுவாங்க. கயல், ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏய், வேற எப்படி பேச சொல்ற? சபையில இந்த வீட்டு மாப்பிளைய அவமானப்படுத்துவாங்க, நான் அத்தை தானேன்னு பல்ல கடிச்சிட்டு நிக்கணுமா? கயல், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என் தம்பினா எனக்கு உயிர். அவன் நான் தூக்கி வளர்த்த பையன். அவன் எழில தரக்குறைவா பேசும்போது நான் அவனை சும்மாவா விட்டேன்? அவனை கண்டிக்கல. கூட பிறந்தவனுக்கே அந்த சலுகை கொடுக்காத போது இவங்கெல்லாம் ஏமாத்திரம். இப்படியே எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ராஜலட்சுமி உன் வாழ்நாள் எதிரியா மாறிடுவா. அவளுக்கு உன்னை கண்டாலே பிடிக்காம போயிரும். ஐயோ, பிடிக்கவே வேண்டாங்கிறேன். என்ன பிடிச்சா அவங்களுக்கு என்ன ஆக போகுது? நான் அவங்க கூட கொடுத்து நம்ம நடத்த போறேன். பணத்திமிர் பிடிச்சவங்களாம் என் நல்லது கெட்டதுக்கு வரணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. கயல், நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வை, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அதுக்கேமா கத்துற? இவங்க எல்லாம் வரலனா என் நிச்சயம் நின்னு போயிடுமா என்ன?
பாரு, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாத, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அத்தை, உங்க பசங்கெல்லாம் உங்களோட அரவணைப்புல வளர்ந்துருப்பாங்க. ஆனா நாங்கெல்லாம் அடிபட்டு வலிகளோட வளர்ந்துருக்கோம் அத்தை. அத்தை, எங்களுக்கு நீங்க தானே ஆதரவா இருக்கணும். எங்களுக்காக வாழ்ந்த என் தங்கச்சி கையலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்க எல்லாரும் முன்ன நின்னு ஆசிர்வதிக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. கையிலோட கோவத்தால நீங்க பெருசா எடுத்துக்காம நீங்க எல்லாம் நிச்சயத்துக்கு வரணும். அவளை மனசார வாழ்த்தணும். அவ அப்பா இல்லாத பொண்ணு, நீங்க தான் பக்கபலமா நிக்கணும். உங்க கால கூட விழுந்து தயவு செஞ்சு வந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மூர்த்தி, என்ன பண்ற நீ? எழுந்திரி முதல்ல. எந்திரா மூர்த்தி, சொல்றத கேளு. எந்திரி. கால்ல விழுந்தா மனசு இறங்கிடுமா? எந்திரா. டேய் மூர்த்தி, எந்திரா. எல்லாரும் நிச்சயத்துக்கு வரணும்னு சொன்னா கேளு. எந்திரா. எந்திரிங்க. மூர்த்தி, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, எந்திரி. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எழுப்புங்க. எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கால்ல விழு. எந்திரி. என்ன மூர்த்தி இது? டேய், நீ வந்து மன்னிப்பு கேட்டு என்னடா பிரயோஜனம்? பெரியப்பா, அவதானே வந்து மன்னிப்பு கேட்கணும். அவளுக்கு போய் பெரியப்பா, முதல்ல அவளுக்கு புத்திமதி சொல்லி கூட்டு வா. எல்லாரும் சொல்லி அத்தைய நிச்சயத்துக்கு வர சொல்லுங்க பெரியப்பா, ப்ளீஸ் அவளை பெரியப்பா. வந்து விழ சொல்லு. ஆம்பளை பசங்க அழுதா எனக்கு பிடிக்காது. இப்ப என்ன, நாங்க எல்லாரும் உன் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு வரணும், அவ்வளவுதானே? ஆமாத்த. நாங்க நிச்சயத்துக்கு வரோம். என்ன இது? பொசுக்குன்னு மனசு இறங்கிட்டாளே. ராஜம்மா, என்னம்மா சொல்ற நீ? ஆமாண்ணே, கையில் ஒருத்திக்காக நம்ம ஏன் மூர்த்தியை அழ வைக்கணும்? நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போவோம், மனசார பொண்ணையும் மாப்பிளையும் வாழ்த்திட்டு வருவோம். ரொம்ப நன்றி அத்தை. நன்றி எல்லாம் சொல்லி என்ன வேத்தாள் ஆக்கிடாத. நான் உரிமையோட தான் வரேன்னு சொன்னேன். நீ சந்தோஷமா போய் நிச்சயதார்த்த வேலையை பாரு. சரிங்க அத்தை. பெரியமா, நான் வரேன். பெரியப்பா, நீங்க வந்துருங்க பெரியப்பா. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. வரேன் பெரியப்பா. மூர்த்தி, ஒரு நிமிஷம் இல்ல. உன் தங்கச்சி பத்தி நீ சொல்லிட்ட, என்ன பத்தி நான் உனக்கு சொல்ல வேண்டாம்? இவரும் உங்க அப்பாவும் என்ன தூக்கி எறிஞ்சப்போ வாழ்க்கையில தோத்துட்டோமேன்னு பல நாள் நொந்து அழுதுருக்கேன். சொந்த பந்தம் ஒருத்தரும் இல்லாத அனாதை ஆயிட்டோமேன்னு கூனி குறுகி படுத்து கிடந்த. அப்போ ஒரு நாள் எழுந்திருச்சு நின்னு இந்த உலகத்தை பார்க்கும்போது கூட நிக்கிறது என் புருஷன் மட்டும்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா வாழறதை விட நல்லா வாழணும்னு முடிவு பண்ண. வாழ்க்கையில ஜெயிக்கிறது இல்ல, வாழ்க்கையவே ஜெயிக்கணும்னு நினைச்சேன். கஷ்டப்பட்டு உழைச்சேன். என் கூட துணையா உன் மாமன் நின்னாரு. ராப்பகல வெறியோட உழைச்சதுனால கிடைச்சதுதான் இந்த அந்தஸ்து, பணம், செல்வாக்கு எல்லாமே. சொல்ற என்ன தப்பா எடுத்துக்காத. சாதாரண நர்சிங் படிச்சுட்டு குடும்ப பொறுப்பு பாத்துக்கிற உன் தங்கச்சிக்கே இவ்ளோ திமிரும் ஆணவம் இருக்கும்போது, ஜீரோல இருந்து இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிற எனக்கு எவ்ளோ திமிரும் ஆணவமும் இருக்கும். அப்படி போட அருவாள. இதுதான் ராஜலட்சுமி. என்னோட ஈகோக்கு முன்னாடி எல்லாம் கையல் ஒண்ணுமே இல்ல மூர்த்தி. அவ இது வரைக்கும் என்கிட்ட திமிரா நடந்துகிட்டதுக்கு நாளைக்கு சபையில எல்லார் முன்னாடியும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டுட்டா நான் அவ கூட சமாதானமா போயிடுவேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன யோசிக்கிற? உன் தங்கச்சி இறங்கி வரமாட்டான்னு யோசிக்கிறியா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்போ நான் சொன்னபடி
அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே எல்லாம் சுமூகமா நடக்கும். பெரியவங்க கிட்ட சின்னவங்க இறங்கி போறதுல தப்பு இல்ல. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன்.